ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்போவும் நான் தான் பேசுவேன். இப்போ வந்து என் தம்பி பேசணும் ஆர்வப்படுறான், அவனை பேச வைப்போம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து உங்களுக்கு என்னன்னு கேட்டால் யாருக்கும் தெரிஞ்சிருக்காது. நானும் என்னன்னா ஒரு கிரிமினல் அப்பப்போ ஏதாச்சும் இன்ஜினியர் போட்டு காட்டி வரைஞ்சிட்டே இருப்போம். இன்றைக்கி என்ன ஆரஞ்சேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 2 சப்பரப்பட்டியில் மேலே உள்ளதை எடுத்துகிட்டு மேலே அப்படி கோபுரம் மட்டும் இருக்கும், அது 2த்தையும் எடுத்துகிட்டு அப்புறம் ஒரு பலகை எடுத்துக்கிட்டோம். பலகை எடுத்துட்டு சப்பரப்பட்டியோட அப்படியே கட்டி இங்கே கட்டிட்டோம். ஏன் நம்ம பேட் வச்சுருக்கோம் அதில் கட் பண்ணிட்டேன். இங்கே பாருங்கள், இதை எப்படி கட்டியிருக்கோன்னு இப்படி சுற்றி இப்படி எடுத்து இங்கே முடிச்சு போட்டிருக்கோம். இதை நல்லா டைட்டாக போட்டுக்கணும், அப்போ தான் அவ்வளோ வராமல் இருக்கும். இங்கே பாருங்கள், இதே அதே மட்டும் தான் பண்ணியிருக்கோம், டைட்டாக போட்டிருக்கோம். பேட்டு ஆன்சர் வச்சுருக்கீங்க. பேட்டு வந்து நாங்கள் இங்கே யாரும் உட்காரக்கூடாதுங்கிறது. இங்கே ஏன்னா ஒரு ஆணி இருக்குது சின்னதா, அதனால் யாரும் உட்காரக்கூடாதுன்னு வச்சுருக்கோம். அது சாக்கு, அந்த சாக்கு நம்ம கம்ஃபர்டபுளாக உட்காந்துக்கலாம். இப்போ எவ்வளோ பேர் உட்கார முடியும்னா, இவாடா ஒருத்தர் உட்காரு, இவ்வளோ பேர் உட்காரலாம். ஒருத்தவங்க உட்காரலாம். இங்கே அந்த பேட்டை எடுத்துட்டு அங்கே ஒருத்தவங்க உட்காரலாம். இங்கே பேட்டை எடுத்துட்டு ஒருத்தவங்க உட்காரலாம். ஆனால் 4 பேர் உட்காரலாம். ஆனால் நவுறாது, உட்காந்துக்கலாம். ஆனால் ஒருத்தவங்க இந்த மாதிரி சின்ன தம்பி வச்சு பண்ணினா வண்டியை இழுக்கலாம். உட்காருங்க. இப்போ தம்பி உட்கார வச்சிருக்கோம், இழுத்து பார்ப்போமா? நவுருது, தம்பி உட்கார உட்கார. இப்போ இழுக்குறோம். இங்கே சப்பரப்பட்டி ரொம்ப திணறுது. அதுவே சிமெண்ட் ரோடு தார் ரோடாக இருந்தால் ஈஸியாக நம்ம தள்ளிட்டு போயிடலாம், எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது. இதை நாங்கள் இழுக்கிறதுக்குன்னே ஏதோ இந்த சணல் போட்டு கட்டிப்போம். சணல் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குமான்னு தெரில, இருந்தாலும் நம்ம ஸ்ட்ராங்காக வச்சுக்கலாம். சார், நம்ம எங்கேயாச்சும் லோடு எடுத்துக்கலாமா சார்? லோடா எடுத்துக்கலாமே, கல் எடுத்துக்கலாம். இங்கே பாருங்க, ஒரு பழம் எடுத்து வைக்க போகிறாரு லோடு ஏற்றுறதுக்கு. பிடிச்சா கீழே விடுவாரா சார்? அதுக்குன்னு ஒரு கயிறு போட்டு கட்டிக்கணும். இப்போ கயிறு இல்லை. ஓகே சார். வந்து பிடிச்சிக்கோ, பிடிச்சிக்கிட்டியா? அப்படியே என் கூட அப்படியே நடந்துவா. எப்படி இழுக்குதுன்னு இவங்க சும்மா ட்ரையல் தான் பண்ணுறாங்க. ஆனால் நாங்கள் ஏற்கனவே லோடு வச்சு இழுத்து பார்த்தோம், கொஞ்சம் நல்லாவே வருது. அதனால நம்ம இப்போ இதை தூக்கி போட்டுடலாம். சார், நீங்கள் சார் அந்த கட்டையை எடுக்கக்கூடாது. இந்த கட்டையை பாருங்க, ஒரு கட்டையை வச்சுருவாங்க, சின்ன கட்டையை. இது வந்து நாங்கள் சும்மா செஞ்சு விளையாண்டுட்டு இருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி செஞ்சுட்டு கூட டக்குன்னு நம்ம ஏன் இந்த மாதிரி செய்யக்கூடாது எங்களுக்கு ஒரு ஐடியா வந்துருச்சு. டக்குன்னு நாங்கள் அப்படி செஞ்சு பார்த்தோம், கொஞ்சம் நல்லா இருந்துச்சு எங்களுக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணிவிடுங்க. பாய்.